மணி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் 2020 பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வீடியோ பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை. நவகிரகங்களில் வியாழ பகவானே முதன்மை சுபகிரகம். தேவர்களின் குருவாக இவர் இருந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் இவருக்கு சுபகிரகங்களில் முதன்மை அந்தஸ்து கிடைத்தது. ஜாதகத்தில் இவரது பலத்தை பொறுத்தே நன்மை கூடும் அல்லது குறையும். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஆண்டு சஞ்சாரம் செய்வார். தனுசு, மீனம் ராசிகளுக்கு அதிபதி கடகத்தில் உச்சம் பலம் பெறுவார், மகரத்தில் நீச்ச பலம் பெறுவார். இனி குரு பயிற்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்று பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/11/2020 அன்று இரவு 2:55க்கு பெயர்ச்சியாக உள்ளார். அதுவே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2020 நவம்பர், அதாவது 20/11/2020 கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி குரு பயிற்சியடைய உள்ளார். இனி 12 ராசிகளுக்கான நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதனால் முயற்சிகளில் தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும். என்றாலும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படும் ஆற்றலை பெறுவீர்கள். ஜென்ம ராசியில் கேது 7இல் ராகு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். உற்றார் உறவினர்களின் ஆதரவு திருப்தி அளிக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சனி 3இல் சஞ்சரிப்பதால் பணவரவு திருப்தி அளிப்பதாக இருக்கும். என்றாலும் பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது, வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். வீடு, மனை, வாகனங்கள் வாங்க முயற்சித்தால் அனுகூல பலனை அடைய முடியும். தொழில், வியாபாரம் செய்பவர்கள் எந்தவித போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தி தொழிலை விரிவு செய்ய நினைக்கும் காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பணிச்சுமையை குறைத்து கொள்ள முடியும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். குரு தனது விசேஷ பார்வையாக உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். பெரியோர்களின் ஆசி சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துவலிகளில் அனுகூலங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கும் குரு 6/4/2021 முதல் 14/9/2021 வரை அதிசாரமாக 4இல் சஞ்சரிக்க இருப்பது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இக்காலங்களில் மிகவும் வளமான பலன்களை அடைய வாய்ப்பு உண்டாகும். நன்றி நேயர்களே. இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.